இது கம்மியா இல்லை அதிகமான ₹1000 1200 வரும் எதிர்பார்த்தேன். ஓகே, இப்போ செகண்ட் சர்வீஸில் என்னென்ன பார்ட்ஸ் மாதிரியான ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ப்ளஸ் பெட்ரோல் காசு 2 ஆட் பண்ணால் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும்னு தெரிஞ்சு போயிடும். வணக்கம் கைஸ், நெட்டார்க்கோட செகண்ட் சர்வீஸ் இப்போ தான் முடித்தேன். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா அமௌண்ட் பார்த்து கொஞ்சம் ஷாக் தான் எனக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ளஸ் செகண்ட் சர்வீஸ் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அதை மட்டும் பார்க்க போகிறதில்ல. 1 கிலோமீட்டருக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, ஓவராலாக பைக்கோட மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டா வாரண்ட்டி கேன்சல் ஆகிடுமா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அப்போ டேரெக்டாக ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ காசு ஆச்சுன்னு பார்ப்போம். இதாங்க ஃபஸ்ட் சர்வீஸ் பில். டோட்டலாக ₹535 ஆயிருக்கு. இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க. இது வந்து செமி சிந்தட்டிக்கா இல்லை ஃபுல் சிந்தட்டிக்கான்னு தெரில. நான் கேட்டதுக்கு சிந்தட்டிக்னு தான் சொன்னாங்க. எக்ஸாக்டாக எந்த ஆயில்னு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஜின் ஆயில் ₹402 54 பைசா. கன்சூமபிள்ஸ் ₹51. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹535. இதுதான் ஃபஸ்ட் சர்வீஸ் பில். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்னால லேபர் சார்ஜ் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஃபஸ்ட் சர்வீஸில் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு லைட்லாம் எரியுதா இல்லையான்னு சும்மா பேசிக்காக செக் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. செகண்ட் சர்வீஸ் தான் கொஞ்சம் மேஜர் சர்வீஸ். ஏன்னா அது 5000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 6 months கழிச்சு பண்ணுற சர்வீஸ். ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறதுனால ஸோ அதில் பார்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சர்வீஸ் பில் என்னென்னு பார்த்துடலாம். இதாங்க செகண்ட் சர்வீஸ் பில். டோட்டலாக ₹677 வந்திருக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஷாக்கு. ஏன்னா இது ஃபஸ்ட் சர்வீஸ் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் மேஜர் சர்வீஸ். ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் 750 கிலோமீட்டர்ஸ் தான், இது 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ₹1000 1200 வரும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் சர்வீஸில் என்னென்ன பார்ட்ஸ் மாதிரியான ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவலுங்க, இன்ஜின் ஆயில், கன்சியூமபிள்ஸ் அது பெரிய சேஞ்சஸ் இல்லை. 4-way ரஷ் ஃப்ரீ இது மட்டும் புதுசாக ஆட் ஆகிருக்கு. அண்ட் லேபர் சார்ஜ் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயங்க. இது லேபர் சார்ஜ் கிடையாது. ஆக்சுவலி என் பைக் பேக் வீல் டயர் பஞ்சராகி இருந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை. ஸோ அது பஞ்சர் ஓட்டின சார்ஜஸ் தான் அது. ₹106.20. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லார் பைக்கும் பஞ்சர் ஆகிட்டு இருக்காது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா ₹570. இதாங்க செகண்ட் சர்வீஸோட ஆக்சுவல் டோட்டல் வேல்யூ. ஃபஸ்ட் சர்வீஸ் ப்ளஸ் செகண்ட் சர்வீஸ் எவ்வளோன்னு டோட்டல் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ, 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் டிவிஎஸ் Smartxconnect ஆப்பை ஆட்டோமேட்டிக்காக எப்படி பைக்கோட கனெக்ட் பண்ணுற ட்ரிக்ஸு ப்ளஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் சர்வீஸ் ₹535 ப்ளஸ் செகண்ட் சர்வீஸ் ₹570. டோட்டலாக 1105 ₹1105. இது கம்மியாக இல்லை அதிகமான ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் மாறும். ஸோ இது கம்மியாக இல்லை அதிகமானு சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுடைய சர்வீஸ்க்கு எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாேருக்கும் ஒரேமாரி காஸ்ட் வருதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வித் பெட்ரோல் ஃபார் 5000 கிலோமீட்டர் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா நான் 2345 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கேன். என்னோட டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.47 பைசா ஒரு கிலோமீட்டர், 47 பைசா ஒரு கிலோமீட்டர் எனக்கு. பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபியூல் காஸ்ட் பெட்ரோல் காஸ்ட்டோட சேர்த்து எவ்வளோ வருதுன்னு, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஓரளவு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் எவ்வளோன்னு தெரியும் பார்க்க போகிறோம். அது நான் என்னென்னா என்னுடைய கிலோமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறதில்ல, 5000 கிலோமீட்டர் தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஏன்னா டிவிஎஸ் கம்பெனி செகண்ட் சர்வீஸ்க்கு 5000 கிலோமீட்டர் தான் சர்வீஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஓட்டுவாங்க, 2000 ஒருத்தவங்க 3000 ஓட்டுவாங்க. பட் நம்ம 5000க்கு எடுத்துப்போம். பெட்ரோல் ப்ரைஸ் நான் ₹104 போட்டிருக்கேன். நார்மல் பெட்ரோல் தான். மைலேஜ் ரேஞ்ச் 40 to 45. நான் மைலேஜ் 40 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ரியல் ரோட்டில் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னா நம்ம ஆல்ரெடி மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ எண்டில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். 5000 கிலோமீட்டர் டிவைடட் பை 40 = 125 லிட்டர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். பெட்ரோல் ப்ரைஸ் 104 கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ₹13,000 பெட்ரோல் காஸ்ட் வருது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ சர்வீஸ் காஸ்ட் ப்ளஸ் பெட்ரோல் காஸ்ட் 2 ஆட் பண்ணால் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ 2த்தையும் ஆட் பண்ணி பார்த்தாச்சு. 5000 கிலோமீட்டர் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1 கிலோமீட்டருக்கு ₹2.82 ₹2.82 ஒரு கிலோமீட்டருக்கு. டிவிஎஸ் Ntorqோட ரன்னிங் காஸ்ட் ₹2.82. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில்
இதில் டயர் ப்ளஸ் இயர்லி இன்சூரன்ஸ் காஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டா வாரண்டி கேன்சல் ஆகுமா? ஷார்ட் ஆன்சர் நோ. சர்வீஸ் மிஸ் பண்ணால் ஃபுல் வாரண்டி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகாது. வாரண்டி கனெக்ட் பண்ணுறது ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தர போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் TVS Ntorq 150 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும்.